ராக்பூர் சீனியர் செகண்டரி ஸ்கூல் 17th ஸ்போர்ட்ஸ் டே விழாவிலே கலந்து கொள்ள கிடைத்த வாய்ப்பை மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த பள்ளி நிர்வாகத்தினருக்கும் மாணவ செல்வங்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் மேலும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பள்ளியின் சூழல் மிக அருமையாக இனிமையாக இருக்கிறது. பள்ளி குழந்தைகளின் நிகழ்ச்சிகளும் மிக சிறப்பாக இருக்கிறது. பள்ளியின் குழந்தைகளுடைய அந்த ஒழுக்கம் டிசிப்ளின் பார்க்கும் பொழுது மிக பிரமிப்பாக இருக்கிறது. நல்ல ஒரு முன்னேற்றம். கல்வியின் வேர்கள் கசப்பானவை, ஆனால் அதன் கனிகள் மிகவும் இனிப்பானவை. குழந்தை பருவத்திலே நாம் குழந்தைகளுக்கு என்ன விஷயங்களை ஊட்டி வளர்க்கின்றோமோ அதுவாகவே அவர்கள் வளருவார்கள். குழந்தைகளை வளர்க்கும் பொழுது நீங்கள் ஒரு அரசு அதிகாரியாகவோ மருத்துவராகவோ மாவட்ட ஆட்சித்தலைவராகவோ அல்லது ஒரு IPS ஆபீசராகவோ வளர்க்க வேண்டும் என்று நினைத்தால் ஃப்ரம் த பிகினிங் இன்றைய சூழ்நிலையிலே குழந்தைகளுக்கு நல்ல தன்னம்பிக்கையையும் ஒழுக்கத்தையும் கற்றுக் கொடுத்து அதை அப்படியே பராமரிக்க வந்தீர்களானால் கண்டிப்பாக நீங்கள் நினைத்ததை சாதிக்க முடியும். இந்த குழந்தை பருவம் என்பது ஒரு களிமண் போன்றது. நாம் எப்படி நினைக்கின்றோமோ அதே மாதிரி அவங்க மாடிஃபை பண்ணலாம். சுவாமி விவேகானந்தர் என்ன சொல்லியிருக்காரு? அரைஸ் அவே அண்ட் ரெஸ்ட் நாட் டில் தி கோல் இஸ் ரீச்ட். இந்த மாதிரி அவதார புருஷர்களை பற்றி நீங்கள் குழந்தைகளுக்கு தினமும் அவர்களை வாழ்க்கை வரலாற்றை பற்றி கதைகளை கூறி வளர்க்க வேண்டும். இப்போ பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் எல்லாம் டிவி பார்க்குறாங்க, மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க. அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு அவதார புருஷர்கள் சுவாமி விவேகானந்தர், மகாத்மா காந்திஜி, பகத்சிங், அந்த மாதிரி தேச தலைவர்கள் அவர்களுடைய கடின உழைப்பு, விடாமுயற்சி, அதை பற்றி நீங்கள் டெய்லி அந்த குழந்தைகளுக்கு சொன்னீங்கன்னா மோட்டிவேட் ஆவாங்க. அவங்களுக்கும் அதே மாதிரி பெரியார் ஆகி அச்சீவ் பண்ணணுன்ற ஒரு எண்ணம் வரும் அவங்களுக்கு. மினிமம் குழந்தைகளை ஒரு மாஸ்டர் டிகிரியாவது படிக்க வைக்கணும். கண்டிப்பாக மினிமம் டிகிரி மாஸ்டர் டிகிரி இருக்கணும். அவங்களை மோட்டிவேட் பண்ணுறது, போட்டி தேர்வு எழுதுறதை பற்றி அவேர்னஸ் சொல்லுங்க. UPSC எக்ஸாம் எழுதுறதை பற்றி ஃப்ரம் த பிகினிங் இப்போ சைல்டுஹுட்லேருந்து நீங்கள் மோட்டிவேட் பண்ணுங்க. ஃபியூச்சரில் கண்டிப்பாக ஒரு IAS ஆஃபீஸராகவோ IPS ஆஃபீஸராகவோ வளர்றதுக்கு நிறைய சான்சஸ் அதெல்லாம் நம்ம கையிலாம் இருக்குது. இப்போ குழந்தைங்களுக்கு எதுவுமே தெரியாது. நீங்கள் என்ன சொல்லுங்க அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. குழந்தைங்களுக்கு பெற்றோர் தான் ரோல் பண்ணணும், அப்பா அம்மா தான் ரோல் பண்ணணும். அதனால அவங்க முன்னாடி நம்ம அவங்க எப்படி வளர்க்கணுங்கிறத நம்ம தான் மோட்டிவேட் பண்ணணும். மீண்டும் ஒரு முறை இந்த 17வது ஸ்போர்ட்ஸ் டே மீட் இந்த விழாவிற்கு தனி காவல்துறை அழைத்ததற்கு தனி காவல்துறை சார்பாக பள்ளியின் பிரின்சிபால், சேர்மன், குழந்தைகள் மற்றும் பெற்றோர்களுக்கு நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.